ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் ஒரு ஆந்தை வாழ்ந்து வந்தது. அது அதிகம் பேசாது, அதிகம் கேட்கும், அதிகம் யோசிக்கும். அதே காட்டில் பல பறவைகள் இருந்தது. கிளி, காகம், மயில் எல்லாம் தினமும் சத்தம் போட்டு பேசும். ஒரு நாள் எல்லா பறவைகளும் சேர்ந்து ஆந்தையை கேலி செய்தது. "நீ எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்க, இருட்டுல மட்டும்தான் உனக்கு கண்ணு தெரியுமான்னு?" கேட்டு சிரிச்சாங்க. ஆந்தை எதுவும் பேசல, அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து ஒரு இரவு காட்டுக்குள் பெரிய ஆபத்து வந்தது. ஒரு வேட்டையன் கண்ணி வைத்திருந்தான். பறவைகளுக்கெல்லாம் இருட்டுல எதுவும் தெரியல. அவங்க பயந்து சத்தம் போட்டாங்க. அப்போதான் ஆந்தை பேசுனுச்சு. "சத்தம் போடாதீங்க, இந்த வழியா போகாதீங்க, அங்க ஆபத்து இருக்குன்னு சொல்லிச்சு." அதன் கூர்மையான பார்வையால எல்லா பறவைகளையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போச்சு. அடுத்த நாள் காலை அந்த பறவைகள் எல்லாம் ஆந்தையிடம் மன்னிப்பு கேட்டாங்க. "நீ அமைதியா இருந்ததுக்காக நாங்க தவறா நினைச்சோம். உன் ஞானம்தான் நம்மை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க." ஆந்தை சின்னதா சிரிச்சுக்கிட்டே சொன்னது, "அமைதி பலவீனம் இல்ல, அது ஞானம்னு சொல்லுச்சு."